காந்தியடிகள் எப்படிப்பட்ட தோற்றத்திலே போனார்? அவருடைய சிலை அமெரிக்காவிலே இருக்கிறது, கண்ணீர் வடிக்கும். அடுத்தது 18,000 பேரையும் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்களா? இது அதானியின் அரசு, அம்பானியின் அரசு, கோடீஸ்வரர்களின் அரசு. இப்படி பேசுகிறவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறது என்று யாரும் கூற முடியாது. அவரே முதலமைச்சரை போல நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார், பார்வையிடுகிறார், கருத்துக்களை பரிமாறுகிறார். கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும். இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அமெரிக்காவிலே என்ன பேசுகிறார்கள் என்று என் நண்பர்களிடம் கேட்டேன். மனநிலை கோளாறாகிவிட்டது எங்கள் குடியரசுத் தலைவருக்கு. இதனுடைய விளைவு 4 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து அவர் மீது தலை குற்றச்சாட்டு, இம்பீச்மென்ட் கொண்டு வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிகின்ற நிலை வரும் என்று அமெரிக்க நண்பர்கள் சொல்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், மெக்சிகோவுக்கு போகிற பாதையை சுவர் வைத்து அடைப்பேன், அங்கிருந்து இங்கு வந்தவர்களை நான் விரட்டி அடிப்பேன், பனாமா கால்வாயை நான் அபகரித்துக் கொள்வேன். கனடா என்பது ஒரு நாடு அல்ல, அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மாநிலம். இப்படி பேசுகிறவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறது என்று யாரும் கூற முடியாது. அப்படி பிதற்றிக் கொண்டும் உளறிக் கொண்டும் ஓங்கார குரல் எடுத்து எதேச்சாதிகார நடவடிக்கைகளை நிலைநாட்டிக் கொண்டும் இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவர்களை இந்தியாவின் தலைமை அமைச்சர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க நேரப்படி நள்ளிரவு அங்கே வெள்ளை மாளிகையிலே சந்திக்கிறார். அதற்கு பிறகு உலகத்திலேயே இவ்வளவு நவீன வசதிகள் கொண்ட ஒரு விருந்தினர் விடுதி எங்கும் கிடையாது என்று சொல்லப்படுகிற அந்த விடுதியிலே தங்குகிறார் நரேந்திர மோடி. காந்தியார் எப்படி லண்டனுக்கு போனார்? அரையாடை மனிதர், ஹாஃப் நேக்கட் பக்கீர் என்று சர்ச்சிலால் விமர்சிக்கப்பட்ட காந்தியடிகள் எப்படிப்பட்ட தோற்றத்திலே போனார்? அவருடைய சிலை அமெரிக்காவிலே இருக்கிறது, கண்ணீர் வடிக்கும். மக்களால், மக்களுடைய மக்களுக்காக அரசு என்று விளக்கம் தந்த ஆபிரகாம் லிங்கனின் சிலை கண்ணீர் வெடிக்கும். அவ்வளவு கொடுமையான காரியம் இது. 104 இந்தியர்களை, தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை, கால்களுக்கு தனியாக விலங்கு, கைகளுக்கு தனியாக விலங்கு, இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் இடையிலே இணைக்கின்ற ஒரு விலங்கு நீங்கள் சினிமா திரைப்படங்களிலே பார்த்திருக்கலாம். அதே போன்ற விலங்குகளை நம்முடைய இந்த மண்ணை சேர்ந்த மக்களுக்கு அமெரிக்காவிலே பூட்டி அதற்கு ராணுவ விமானத்திலே அந்த விலங்கோடு பயணிக்க வைத்தார்கள். 14 மணி நேரம். சாதாரணமாகவே உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வருவதிலே சிரமம் இருக்கும். பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியாவிலே இருந்து வந்து இங்கே தங்கி இருக்கக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு கால்களில் விலங்கும் பூட்டும், கைகளில் விலங்கும் பூட்டும், உடம்பு முழுவதையும் இணைக்கின்ற சங்கிலியிலே விலங்கு பூட்டு, இப்படி ஒரு கொடுமையை திரைக்காட்சிகளிலே தான் பார்க்க முடியும், ஆங்கில திரைக்காட்சிகளிலே. அப்படி இவர்களை அனுப்பி வைத்து இந்த நேரத்தில் ரத்தம் கொதிக்க வேண்டாமா? நான் 140 கோடி மக்களுக்கு தலைவன் என்று மாரடித்து ஜம்பம் பேசுகிற இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுடைய ரத்தம் துடிக்க வேண்டாமா? என் நாட்டு பிரஜைகளை, என் நாட்டு குடிமக்களை நீங்கள் இப்படி இழிவுபடுத்தி, அடிமைப்படுத்தி, கொத்தடிமைகளைப் போல விலங்குகளை பூட்டி அங்கே இருந்து அனுப்புவதற்கு உங்கள் கல்மனம் எப்படி இடம் கொடுத்தது? இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் நரேந்திர மோடியை பரவாயில்லை நம்முடைய பிரதமர் என்று சொல்லி இருப்பேன். ஆனால் நம்முடைய மக்களை கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போட்டு அதை மகிழ்ந்து
அறுசுவை விருந்தும் உண்டு சாதித்து விட்டு வந்து விட்டார். இன்னைக்கு போடுவான், சாயங்காலம் நாளைக்கு பேப்பர்ல போடுவான். சாதித்து வெற்றி கொடி நாட்டி விட்டு வந்து விட்டார் நரேந்திர மோடி. சாதாரணமான ஆளா என்று நாளே பத்திரிகைகளிலே பார்க்கலாம், தொலைக்காட்சிகளிலே பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அவருடைய நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதியை போல் தான் இந்தியாவின் ஜனாதிபதியாக வேண்டும், ரஷ்ய அதிபரை போல் நான் இந்தியாவினுடைய அதிபராக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரே தேர்தல், ஒரே கொடி, ஒரே நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டார். அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தந்த அரசியல் சட்டத்தை தங்கள் இஷ்டத்துக்கு வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இந்த நாட்டுக்கு இனி பிரதம மந்திரி ஆட்சி முறை தேவையில்லை, ஜனாதிபதி ஆட்சி முறை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் முனைவார் என்று என் மனதிற்குள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேதான் அவர் சந்தோஷப்படுவார். மொத்த இந்தியாவையும் கட்டி ஆண்ட பிரிட்டிஷ்காரனை போல நரேந்திர மோடி இந்த நாட்டையே தன் காலடியிலே வைத்து நசிக்க விடலாம் என்று நினைத்துத்தான் இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய ஏஜெண்டுகளாக கோடி கோடியாக டாலராக வாரி எரிகின்ற அதானியையும் அம்பானியையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வைத்திருக்கிறார். இவர் முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு விமானத்திலே போனார் நரேந்திர மோடி. உடன் சென்றது யார் தெரியுமா? இந்திய நாட்டு அதிகாரிகளே, நான் சொல்லவில்லை. உடன் சென்றது அதானி. அதானியை தன் பக்கத்து இருக்கையிலே உட்கார வைத்துக் கொண்டு இந்திய நாட்டினுடைய ஏர்போர்ஸ் பிளேன், பிரதம மந்திரிக்காக ஒரு விமானம் இருக்கிறது, அந்த விமானத்தில் அதானியை உட்கார வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை தூதர்களை அழைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அதிகாரிகளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். பார்த்தார்கள். 6000 கோடி ரூபாய் இதோ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதானி அவர்களுக்கு நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல 6000 கோடி அதானிக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு இந்திய நாட்டினுடைய விமானத்தை பயன்படுத்தினார். ஒரு சர்வாதிகாரியாக, ஒரு எதேச்சாதிகாரியாக மாறி இருப்பதன் விளைவுதான் அவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய இலங்கையோடு நட்புறவு என்கிறார். நாளும் நம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், படகுகள் உடைத்து நொறுக்கப்படுகின்றன, நல்ல படகுகளை கொண்டு போய் ஏலம் விடுகிறார்கள், நம் தமிழ் மீனவர்களை அங்கே உள்ள சிறைச்சாலைகளிலே அடைக்கிறார்கள். நாதி இல்லையா தமிழனுக்கு? தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? குஜராத்திலே ஒரு பிரச்சனை என்றால் சீறி எழுகின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன், எங்கள் மக்கள் தூர தூர தேசங்களுக்கெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்றவர்கள், வென்றவர்கள். உங்களுடைய வடநாட்டு குப்தர்கள் படையோ மௌரியர் படையோ எதுவும் எங்கே தெற்கே காவிரி கரையிலே கால் வைத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட வீர மரபுக்குரியவர்கள் எங்கள் தமிழர்கள். நீங்கள் இந்த காரியத்தை செய்ததற்கு மன்னிப்பே கிடையாது. இனி மீதம் 487 பேரை அடுத்து அனுப்புவதற்கு ஏற்பாடு நடக்கிறதாம். 18,000 பேர் இருக்கிறார்களாம் இந்தியர்கள், ஓட்டு உரிமை இல்லாமல், குடியுரிமை இல்லாமல். முதலில் 483 பேரை அனுப்பி வைத்து விட்டு அடுத்த 18,000 பேரையும் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்களாம். இதை கடுமையான பிரச்சனையாக எடுத்து இந்திய அரசு இதை தடுக்கவில்லை என்றால், இந்த அரசு எங்கள் அரசு அல்ல, இந்திய மக்களினுடைய அரசு அல்ல, இது அதானியின் அரசு, அம்பானியின் அரசு, கோடீஸ்வரர்களின் அரசு. அப்படிப்பட்ட அரசுக்கு முட்டுக் கொடுக்கின்ற காரியங்களை இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனத்திலே ஒரு பிரமுகர் இருக்கிறார், பெயரை உச்சரிக்க நான் விரும்பவில்லை. நம் நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆளுநர் வந்ததே கிடையாது. அவர் இங்கே வந்து சட்டமன்றத்திலே தயாரித்து கொடுக்கப்படுகின்ற அவர் கவர்னர் உரையை மாற்றிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு வாசித்து விட்டு தினம் அவரே முதலமைச்சரை போல நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார், பார்வையிடுகிறார், கருத்துக்களை பரிமாறுகிறார். இவர் இங்கே இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா மாநிலங்களவையிலே சொன்னது போல கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே கவர்னர் என்ற பதவியே இருக்கக்கூடாது, எந்த மாநிலத்துக்கும் இருக்கக்கூடாது.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சராகிறார். ரவி போன்றவர்களினுடைய தயவில் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சராகிறார். அவருடைய உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டு விடலாம் என்று நினைத்து மோடியினுடைய கைக்கூலியாக, நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எடுபிடி ஏஜெண்டாக ராஜ்பவனில் இருக்கக்கூடிய RN ரவி இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதே போல மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் இதை உடனே பிரச்சனையை கொண்டு வராதற்காக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். இந்திய மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்துவிட்டு நம்முடைய நாட்டிலும் சுதந்திரதாக உணர்ச்சி, நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களில் தமிழ்நாடு தான் முன்னிலையிலே இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு மக்களையும் சேர்த்து அங்கே விலங்குகள் பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால், சித்திரவதை செய்கிறார்கள் என்றால் நெஞ்சம் கொதிக்குதடி, ரத்தம் துடிக்குதடி. உங்களுடைய அரசு, பாழாய் போன நரேந்திர மோடி அரசு அடியோடு வீழட்டும். வருகிற தேர்தல்களிலே அடியோடு வீழட்டும். நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்படட்டும். மீதம் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் கொண்டு வந்து சேர்க்க பாருங்கள். இப்படி விலகி போட்டதற்கு முதலிலே எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு பிறகு அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை சொன்னால் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்று நரேந்திர மோடிக்கு சொல்வேன். இல்லாவிட்டால் 45 இன்ச்சு அகலம் என் மார்பு என்று சொல்லுகிற இந்த மனிதருக்கு முதுகெலும்பே இல்லாமல் போய்விட்டது என்று நான் சொல்வேன். வெல்க ஜனநாயகம், வீழ்க சர்வாதிகாரம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.